ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கேன் நான் உங்க அசீம். வாரம் நம்ம நிகழ்ச்சியில புது புது கருவிகள், புதுமையான தகவல்கள்னு நிறைய கருவிகளை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இந்த வாரம் உங்களுக்காக பிரத்யேகமான கருவிகளும் அதோட தகவல்களும் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஓகே வியூஸ், சோ இந்த வாரம் நம்ம கருவிகள் பலவிதம் நிகழ்ச்சியில நம்ம எந்த கருவிகளை பத்தி பார்க்க போறோம், அந்த கருவிகளோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம கிட்ட ரொம்ப டீடைலாவே பேசுங்க நம்ம கூட ஸ்டுடியோல இருக்க வருண் கிருஷ்ணன் அவரோட நம்ம பேச போறோம். ஹாய் சார். சரி, பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாரம் வந்து நிறைய கருவிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், அதோட முக்கியத்துவத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்க போற மொபைலோட பேர் என்ன மொபைலை பத்தி பார்க்க போறோம்? நம்ம வந்து இன்னைக்கு LG Optimus G Pro அப்படின்னு ஒரு போனை பத்தி பார்க்க போறோம். Optimus G Pro வந்து மெயின் ஹைலைட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் 5.5 inch ஸ்கிரீன், ரொம்ப கிளியர் அண்ட் விவிட் ஸ்கிரீன். இது ஃபுல் HD ரெசல்யூஷன், அதனால 1920 by 1080 பிக்சல்ஸ் உள்ள ஸ்கிரீன். ஸோ இது வந்து நோட் 2ல கூட வந்து உங்களுக்கு 720p ஸ்கிரீன் தான் இருக்கு சாம்சங் நோட் 2ல. இது வந்து அதே சைஸ் தான் ஸ்கிரீன், 5.5 inch, ஆனால் ஃபுல் HD ஸ்கிரீன். அதுதான் மெயின் ஹைலைட். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து குவாட் கோர் ஸ்னாப்டிராகன் 600 ப்ராசரால பவர் ஆயிருக்கு. அதனால் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ளூயிட் ஆப்ரேஷன். அண்ட் உங்களுக்கு 16 GB ஆஃப் இன்பில்ட் மெமரி இருக்கு. அண்ட் மெமரி கார்டு ஸ்லாட்டும் இருக்கு பேக்ல. நீங்கள் பேக் கவரை ரிமூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன், ஒரு பிளாஸ்டிக்காக பண்ணியிருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல டிசைனாக இருக்கு. அண்ட் ரிமூவ் பண்ணலாம் பேக் கவரை. அண்ட் ரிமூவ் பண்ணி பேட்டரி அண்ட் மெமரி கார்டு அக்சசபிளாக தான் இருக்கு. ஸோ நீங்கள் அப் டு 64 GB கார்டு வந்து இந்த ஃபோனில் யூஸ் பண்ணலாம். அண்ட் வேற நீங்க ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்ஜியோட இந்த ஆண்ட்ராய்டு UI, ஆப்டிமஸ் UI அப்படின்னு ஒரு UI யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு பேசிக்கா ஆண்ட்ராய்டு தான் அது, ஆனால் எல்ஜியோட ஸ்கின் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீடியோ பேக்ரவுண்ட்ல ப்ளே பண்ணலாம். அண்ட் நீங்க கண்டினியூஸா வந்து வேற ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் அட் த சேம் டைம். கியூ ஸ்லைடுன்னு அப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க எல்ஜி, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர். அண்ட் குவிக் மெமோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர். அண்ட் கேமரா, அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கேமரா பேக்கில் இருக்குது வித் LED ஃபிளாஷ். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 13 மெகா பிக்சல் கேமரா பேக்கில் இருக்கிற கேமரா வெரி இம்ப்ரெசிவ் கேமரா. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு VGA கேமரா தான் இருக்கும். இது வந்து 2 மெகா பிக்சல் கேமரா வந்து ஃப்ரண்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, நீங்க வந்து எல்ஜி, சாம்சங் இப்போ HTC போன்ஸ்ல கூட நம்ம வந்து சாம்சங் HTC போன்ஸ்ல நம்ம அந்த டிவி ரிமோட் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தோம். IR LEDன்னு சொல்லலாம், அதுக்கு பேர் இன்ஃப்ராரெட் டிரான்ஸ்மிட்டர். எல்ஜியும் டிவி பண்றதுனால அவங்களும் இது இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க நம்ம வந்து இது வந்து HTC 1ல பார்த்தோம், சாம்சங் கேலக்ஸி S4லயும் பார்த்தோம். இந்த ஃபீச்சர் இதுலயும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு LED இருக்கும், IR LEDன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க டிவி ரிமோட்டா, நீங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கு குவிக் ரிமோட்னு. ஸோ பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதை டிவி ரிமோட்டா ஆப்ரேட் பண்ணலாம் இந்த போனை வச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நீங்க எல்லா அப்ளையன்சஸ் லைக் டிவி, செட்டாப் பாக்ஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் போன்ல இருந்து. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த மொபைல் வந்து 32,000க்கு LG Optimus G Pro அப்படின்னு இந்த மொபைல் இந்தியன் மார்க்கெட்ல கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து சாம்சங்ல போட்ட அந்த நோட் 2 வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு ஃபேமஸ் இருக்கு, இதே மாதிரி வேர்ல்ட் வைட்ல எல்லாத்துலயுமே ஃபேமஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மலேசியா, சிங்கப்பூர்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து நோட் 2 அப்படின்றது வந்து எல்லா மார்க்கெட்லயும் வந்து ஒரு ரீசெல்லிங் வேல்யூ மொபைலாவும் இருக்கு அண்ட் மோஸ்ட் செல்லிங் மொபைலாவும் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது 30 to 32,000 இந்த ரேஞ்ச்ல கொடுத்து நோட் 2 வாங்குறதுக்கு LG Optimus மக்கள் போனா கண்டிப்பா இதுல ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபீச்சர் இருக்கும். அப்படிப்பட்ட ஃபீச்சர் என்ன ஃபீச்சர் தான் நான் உங்களை கேட்கிறேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அது யூசர் ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ LG Optimus G Proவும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஹிட் ஆயிருக்கு இந்தியாவில் பிகாஸ் ஆஃப் த பிரைஸ். ஏன்னா வந்து நோட் 2 வந்து இப்போதான் பிரைஸ் கம்மியாக இருக்கு. ரொம்ப நாளாக அது வந்து 38,000-39,000 தான் லைக் மார்க்கெட்டில் கிடைச்சிட்டு இருந்தது. இது ஆக்சுவலி லான்ச் பண்ணும்போது அரௌண்ட் 42,000க்கு லான்ச் பண்ணாங்க LG. பட் இப்போ பிரைஸ் அரௌண்ட் 33,000க்கு ட்ராப் ஆயிருக்கு, 33,000. ஓரளவுக்கு மார்க்கெட் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா UI. ஸோ சில பேர் வந்து சாம்சங் டச்சஸ் UI பிடிக்காது. ஸோ வேற ஏதாவது UI ஆல்டர்னேட்டிவ் UI வேணும்னு நினைப்பாங்க. அப்போ வந்து LG Optimus UI ஒரு நல்ல சாய்ஸ். அதுலயும் வந்து இப்போ என்ன அட்வான்டேஜ்னா இதுல வந்து உங்களுக்கு ஃபுல் HD ஸ்கிரீன் இருக்கு நோட் 2 கம்பேர் பண்ணும்போது.
நோட் 2ல வந்து உங்களுக்கு 720p ஸ்கிரீன் தான். இதுல வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ஸ்கிரீன் இருக்கு. ஸோ நீங்க இந்த மல்டிமீடியா லைக் மூவிஸ் பார்க்கும் போதோ ஜஸ்ட் ஜென்ரல் வெப் ப்ரௌசிங் பண்ண போது அதெல்லாம் உங்களுக்கு நல்லா கிளியரா டிஃபரன்ஸ் தெரியும் நோட் 2க்கும் இருக்கும். ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் ஆப்டிமஸ் G Pro compared to Note. ஓகே, ஸோ நீங்க சொல்றது பார்த்தா இந்த ஆப்டிமஸ் LG ஆப்டிமஸ் G Pro வந்து ஆன் த ஹோல் வென் கம்பேர்ட் டு Nexus 4 கம்பேர் பண்ணும்போது இது வந்து ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கு அண்ட் மோரோவர் இது வந்து காஸ்ட் வைஸ்லேயே வந்து ஓகே லீனியண்டா இருக்கு அப்படிங்க. ஸோ ஆன் த ஹோல் உங்களோட கன்க்ளூஷன் என்ன சார் ரிகார்டிங் த ஆப்டிமஸ் LG ஆப்டிமஸ் G Pro பத்தி? ஸோ மெயினாக சொல்லணும்னா இது நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்க்ரீன் ஃபோன் உங்களுக்கு ஒரு 35,000 உங்களுக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ். ஆப்டிமஸ் G Pro கிட்டத்தட்ட வெரி வெல் பிரைஸ்டு அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே நீங்க ரிக்யர்மெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். ரிமூவபிள் பேட்டரியும் இருக்கு. ஸோ அதனால நல்ல இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஃபோன்ஸும் சீல்ட் பேட்டரி தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஸ்பேர் பேட்டரி ஏதாவது கேரி பண்ணணும் அண்ட் மெமரி கார்டு யூஸ் பண்ணணும் அந்த மாதிரினா ஒரு வெரி குட் சாய்ஸ் இந்த ஃபோன். ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து LG ஆப்டிமஸ் G Pro அப்படின்ற மொபைல் நீங்களும் கேட்கலாம் 32,000 கொடுத்து இந்த மொபைல் வாங்குறது வந்து அஃபோர்டபிள் அப்படின்னு சொல்லி. அதுதான் நம்ம எக்ஸ்போர்ட் வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் லான்ச் ஆகிற எல்லா மொபைல்ஸ்லயும் பேக் கேஸ் வந்து எப்படியுமே உங்களுக்கு சீல்டா தான் இருக்கு, கன்சீல்ட் பேக் கேஸ் தான் இருக்கு. யூ கேன் ரிமூவ் த பேட்டரி, பட் நீங்க பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் எக்ஸ்டர்னல் ஜிபி வந்து பாத்தீங்கன்னா 64 up to 64 GB வரைக்கும் போட்டுக்கலாம். சோ உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்டர்னல் ஜிபி எனக்கு கண்டிப்பா தேவை அண்ட் மொபைல் நான் நிறைய பேக்கப்ஸ் வச்சுப்பேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சாய்ஸ் LG ஆப்டிமஸ் G Pro அப்படின்றதுக்கு போலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்போர்ட் சாய்ஸா இருக்கு. சோ இதோட ஷோ முடியல, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல இப்ப ஒரு சின்ன பிரேக் அப்புறம் ஸ்டே டியூன்ட் வித் வில் கேட்ச் யூ ஆஃப்டர் ஷார்ட் பிரேக். பேக் டு ஷோ வியூஸ். இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டே இருக்கேன் நான் உங்க டீம். பிரேக்கிங் முன்னாடி பாத்தீங்கன்னா LG ஆப்டிமஸ் G Pro அப்படின்ற ஒரு மொபைல் ஹை அண்ட் மொபைல் போனோட ஸ்பெசிபிகேஷன் ஃபுல்லா இன் பிரீஃப்ல பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இது ஒரு டெக்னாலஜியோட ஹைட் எந்த அளவு போயிருக்கு அப்படின்றதுக்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் சொல்லணும். இப்ப நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் கட்டுறதே மறந்துட்டோம். ஏன் மறந்துட்டோம்னா இப்ப பாருங்க நான் கூட வாட்ச் கட்டல. ஏன் மறந்துட்டோம்னா இப்ப எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லா ஸ்பெசிபிகேஷன் கேலண்டர் வைஸ்ல வாட்ச் வைஸ்ல மொபைல் போன் எல்லாமே வந்து மொபைல் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ள வந்தனால. ஆனா இனிமேல் மக்கள் திருப்பியும் வாட்ச் அப்படின்ற ஃபேக்டரிக்குள்ள திருப்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு இப்படி ஆணித்தனமா சொல்றேன் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு. பிகாஸ் இப்ப பெபிள் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு ஒரு வாட்ச் விட்டுருக்காங்க. அந்த வாட்ச் வந்து மொபைலுக்கான ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்ற எக்ஸ்பர்ட் சொல்றாரு. சொல்றது மட்டும் இல்லாம அவரே அந்த வாட்சை டைரக்டா கொண்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். இது பாத்தீங்கன்னா இந்த பெபிள் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் அது. ஸோ ஸ்மார்ட் வாட்சஸ் தான் வந்து அடுத்த பிக் ட்ரெண்ட் இன் தி இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு அக்சசரி, உங்க மொபைல் போனுக்கு ஒரு அக்சசரி. ஸோ நீங்க இதை பேர் பண்ணிடணும் ப்ளூடூத் வழியா உங்க மொபைல் போனுக்கு. ஸோ நீங்க மொபைல் போன்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆண்ட்ராய்ட் போன் ஐபோன்லயும் கம்பேட்டபிள் தான். ஸோ நீங்க வந்து அதுல நீங்க ஒரு கால் வந்தது, யார் கால் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க போன் எடுக்க வேணாம், நீங்க இருந்தே பார்க்கலாம் யார் கால் பண்றாங்க உங்களுக்கு அப்படின்னு. உங்களுக்கு ஒரு நியூ SMS வருதுன்னா நீங்க போன் எடுத்து பார்க்க வேணாம், இதுலயே உங்க ஸ்கிரீன்லயே உங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்க வந்து உங்களுக்கு போன்ல நீங்க மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்த ட்ராக் ஃபார்வர்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ட்ராக்கு போகணும், அட்வான்ஸ் பண்ணணும், இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் பேசிக்கா இது ஒரு வாட்ச் ஃபீச்சரும் இருக்கு. ஸோ நீங்க இதுல வந்து வாட்ச் ஃபீச்சர்ஸும் நீங்க சேஞ்ச் யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா டைம் தெரியுது அண்ட் நீங்க டைம் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே பிடிக்கல, உங்க கிளாக் வேற மாதிரி பார்க்கணும்னா பட்டனை டேப் பண்ணா உங்களுக்கு ட்ரெடிஷனல் வாட்ச் ஃபீலும் வரும். அண்ட் இதுல பேசிக் அட்வான்டேஜ் இந்த பெபிள் வாட்சோட என்ன டெக்னாலஜி என்னன்னா இந்த டிஸ்பிளே வந்து இந்த கிண்டில் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. பேக்லிட் இது எல்சிடி டிஸ்பிளே கிடையாது, மெயினா வந்து ஒரு கிண்டில் டைப் டிஸ்பிளே, இங்க்னு சொல்லுவாங்க அதோட டெக்னாலஜி பேரு. ஸோ அதனால உங்களுக்கு 4 கலங்குக்கு இந்த பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்ல. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4-5 டேஸ்க்கா லாஸ்ட் ஆகுது இந்த ப்ராடக்ட். ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணானா உங்களுக்கு 4-5 டேஸ் வாட்ச் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா உங்களுக்கு ப்ளூடூத் வெளியே கனெக்ட் ஆகிறதுனால போனோட பேட்டரி கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் ஆகும் இது யூஸ் பண்ணும்போது. பட் ஒரு நல்ல ஃபேர் ட்ரேட் ஆஃப் தான். பட் நீங்க என்ன அட்வான்டேஜ்னா நீங்க ஒரு விஸ்ல கட்டிட்டு இருக்கீங்க, டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியே பப்ளிக் பிளேஸ்ல இருக்கீங்க, உங்களால போன் ரீச் பண்ண முடியாது, நீங்க போன் வெளியே எடுக்க விரும்பல, பேக்ல வச்சிருக்கீங்க, கிரௌடட் ஏரியால இருக்கீங்க, நீங்க வண்டி டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க போன் நீங்க யார் கால் பண்ணாங்க உங்களுக்கு தெரியணும், ஆனா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் போக கூடாது. நீங்க ரிஸ்ட்லயே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பார்க்கலாம் யார் கால் பண்றாங்க, SMS, நீங்க என்ன அப்ளிகேஷனுக்கு வேணா வாட்ஸ்அப், கூகுள் டாக், என்ன அப்ளிகேஷனுக்கு நீங்க வேணா பேர் பண்ணுமோ அந்த அப்ளிகேஷனை வந்து நோட்டிபிகேஷன் நீங்க ரீடைரக்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பெபிள் நோட்டிஃபையர் அப்ளிகேஷன் இருக்கு ஆண்ட்ராய்டில். ஸோ நீங்க வந்து இமெயில் கூட நீங்க இதுல பார்க்கலாம்.
அண்ட் உங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ஃபோனோட எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளே மாதிரி இது. பட் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இது வந்து ஒன் வே தான். நீங்கள் இங்கேருந்து ஃபோனை அவ்வளோவா கண்ட்ரோல் பண்ண முடியாது. மெயினாக ஃபோன்லேருந்து உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்கலாம். இது நீங்கள் டச் ஸ்க்ரீன் கிடையாது, வெறும் ஸ்டாட்டிக் ஸ்க்ரீன் தான். ஸோ இது வந்து டச் இல்லாதப்ப எப்படி நீங்க வந்து மொபைல்ல இருக்க வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இல்ல வந்து மெசேஜஸா இருக்கட்டும், இல்ல இமெயிலா இருக்கட்டும், எப்படி இந்த போன்ல வந்து பேர் பண்ணிருக்காங்க, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் அவங்க கம்ஃபர்டபுளா பண்ணதுக்கு? ஸோ இது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு வெறும் டிஸ்பிளே அவுட் தான் அவங்க ஃபோனுக்கு. ஸோ நீங்க வந்து அவ்வளோவா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ மெயினாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன்னு சொல்லலாம் இந்த பெபிள் வாட்ச். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது இமெயில் பண்ணுறாங்க, எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்கள் கால் ஆக்சுவலி ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த பட்டன்ஸ் ஒரு 4 பட்டன்ஸ் இருக்குது இந்த ஃபோனில். நீங்கள் வாட்ச் ஃபேஸ் அப்படின்னு இருக்க அந்த வாட்சோட லுக்கை மாற்றணும்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் நீங்கள் மியூசிக் பிளேபேக் கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் இருக்குது. பட் நீங்கள் பேசிக்காக வந்து இது ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன் ஒரு டிஸ்பிளே அவுட் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். டிஸ்பிளே அவுட்னு சொல்ல முடியாது, ஒரு பேசிக்காக நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃபோன் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ட்ரெயின் இருக்கும், அதில் வரதுலாம் நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் ஃபோனை வந்து ஃபிசிக்கலாக எடுக்க வேணாம் வெளியே பாக்கெட்லேருந்து. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இப்ப பாத்தீங்கன்னா வந்து மக்கள் இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும் நினைக்கிறேன். பிகாஸ் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப காலேஜஸா இருக்கட்டும், ஸ்கூல்ஸ் இல்ல காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த காமெடிக்குனே சும்மா பிட் அடிக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. சோ இது கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்பை வாட்ச் மாதிரி தான் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதுல கேமரா இருக்கு, அதுல இதுல கேமரா கிடையாது. ஸோ அப்படி அது வந்து சாம்சங்கோட கேலக்ஸி கியர்ல கேமரா சாம்சங் வச்சிருக்காங்க. பட் இதுல வந்து கேமரா கிடையாது. இது ரொம்ப ஒரு பேசிக் வாட்ச் தான். அது நீங்க அந்த டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த கேட்டகரியிலே மார்க்கெட்டுக்கு வந்த. ஆக்சுவலி இது வந்து ஐ திங்க் ஒரு சின்ன கம்பெனி தான் லான்ச் பண்ணாங்க. அது பெரிய கம்பெனி ஆயிடுச்சு. அந்த கம்பெனி சான் பிரான்சிஸ்கோல ஒரு கம்பெனி தான் அந்த வாட்சை ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணாங்க, பெபிள் வாட்சை. அண்ட் இது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் அமைச்சாங்க. பட் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி கியர் நோட், இது சோனி ஸ்மார்ட் வாட்ச் 2 அதெல்லாம் வந்திருக்கு. பட் இந்த சாம்சங் கேலக்ஸி கியர் வந்து இதோட ஒரு மோர் அட்வான்ஸ் வெர்ஷன் சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து சாம்சங் கேலக்ஸி கியர் அப்படின்ற வாட்ச் இப்ப வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, IFA எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க அப்படின்னா சோ கண்டிப்பா அதுக்கு இது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருந்திருக்கும் இல்லையா. சோ இந்த சாம்சங் கேலக்ஸி கியரும் கிட்டத்தட்ட இதே மாதிரி வாட்ச்ல வந்து எல்லா மொபைல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்க மாட்டான். சோ சாம்சங் கேலக்ஸி கியர் பத்தி சொல்லுங்க, அந்த வாட்ச்ல வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க? சோ அது ஒரு டோட்டலி டிஃபரண்ட் ப்ராடக்ட் கம்பேர்ட் டு பெபிள் வாட்ச். அது மெயின் என்னன்னா பிரைஸே ஒரு பெரிய டிஃபரன்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட வந்து அரௌண்ட் $150, ஒரு 7,500 to அரௌண்ட் 10,000 rupees இருக்கிற ப்ராடக்ட் இது. அண்ட் சாம்சங் கேலக்ஸி கியர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 23,000 இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் ட்வைஸ் த பிரைஸ். அண்ட் என்னன்னா சாம்சங் கேலக்ஸி கியர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போதைக்கு நோட் 3 அந்த ஃபோனோட கம்பேட்டபிளாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன ஃபோன் கூட வேணா இருக்காகும். சாம்சங் கேலக்ஸி கியர் ஸ்பெசிஃபிகலி டிசைன் இப்போதைக்கு ஃபார் நோட் 3, கேலக்ஸி S4, நோட் 2க்குலாம் சப்போர்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க அக்டோபரில். பட் கேலக்ஸி கியர் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு கலர் டிஸ்பிளே உள்ள ஒரு ஃபோன், ஒரு வாட்ச். ஸோ உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே சாம்சங் ஃபோன்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் அது. ஸோ அதே மாதிரி டிஸ்பிளே வாட்ச்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது ரொம்ப ஒரு பேசிக் வாட்ச் தான், ரொம்ப ஃபேஷனபிளா இருக்கு. இது ஒரு ரொம்ப ஃபேஷனபிளாலாம் இருக்காது. பட் நீங்க சாம்சங் கேலக்ஸி கியர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹைலி ஃபேஷனபிள் கேஜெட் மாதிரி தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு மெட்டல் வாட்ச் ஃபேஸ், ஒரு ரொம்ப நைஸ் ஸ்ட்ராப். என்னன்னா ஒரு கேமராவும் பிளேஸ் பண்ணிருக்காங்க சாம்சங் டிஸ்பிளேல. ஸோ நீங்க வந்து ஈஸியா ஸ்பை கேம் மாதிரி கூட நம்ம யூஸ் அது எப்படியானா யூஸ் பண்ணலாம். ஆனா ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து அது வந்து ஒரு உங்க போன் எடுத்து நீங்க பாக்கெட்ல இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கிருந்தே வந்து ஸ்னாப் பண்றோம், அது அந்த மாதிரி ஒரு யூஸ்க்கு தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி கியர் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போட்டோஸ் எடுக்கலாம், அண்ட் நீங்க அது கேலரியும் நீங்க வாட்ச்ல வியூ பண்ணலாம். ஸோ கேலரிஸ் வியூ பண்ணிக்கலாம், எல்லாமே வியூ பண்ணிக்கலாம். பட் டச் தான், டச் ஸ்கிரீன். அது மெயின் டிஃபரன்ஸ் அது டச் ஸ்கிரீன். ஸோ 2-way இன்டராக்ஷன் இருக்கும். அண்ட் நீங்க கால்ஸ் வந்து அந்த கேலக்ஸி கியர்ல இருந்தே நீங்க இனிஷியேட் பண்ணலாம். இப்போ நீங்க கையில கேட்குறீங்க இந்த வாட்சோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன இந்தியாவில்? ஸோ இந்தியாவில் இந்த ப்ராடக்ட் கிடைக்கல டைரக்டா, பட் குளோபலி ஆன்லைன்ல அவைலபிள் அது. ஸோ ஆன்லைன்ல அவங்க யூஎஸ்ல இருந்து ஷிப் பண்றாங்க. கிட்டத்தட்ட அரௌண்ட் $149 இதோட பிரைஸ் யூஎஸ்ல. அண்ட் அதுக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் கியூவே இருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு. நீங்க நினைச்சா இமீடியட்டா வாங்க முடியாது, அதுக்கு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. ஸோ நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இன்னைக்கு நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாசம் கழிச்சு இந்த ப்ராடக்ட் வாங்க சான்ஸ். ஸோ $149 அப்படின்னீங்க. ஸோ $100 is equal to 6,000 rupees, 61,000 கிட்ட வந்துரும். ஸோ வியூஸ் இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஆன் த ஹோல் வந்து இந்த பெபிள் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றது யாருக்கு யூஸ் ஆகுது இல்லை, கண்டிப்பா இதை வந்து ஒரு ஒபிஷியல் மீட்டிங் போறாங்க, இல்லை ஒரு பெரிய பெரிய பிசினஸ் மேன் as well as
காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா அந்த பெபிள் வாட்ச் யூஸ் ஆகும். பட் எதுக்கு மால் ப்ராக்டிஸ் பண்ணதுல கண்டிப்பா அது நல்ல ஒரு யூசபிளான ஒரு அட்டருக்கு இந்த வாட்ச் கண்டிப்பா யூஸ் ஆகும். சோ பெபிள் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் அடுத்த மாதிரி சாம்சங் கியர் அப்படின்ற வாட்சும் கூட சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்கன்னு நம்ம எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காரு. சோ வெயிட் பண்ணலாம், வில் வெயிட் அண்ட் வாட்ச். இதுவும் மேல டெக்னாலஜி வந்து இன்னும் வேற எங்கெல்லாம் இம்ப்ரூவைஸ் ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி இதோட ஷோ முடியலங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேச போறோம். இப்போ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் ஸ்டேட் இன் வியூஸ் வில் கேட்ச் ஆஃப் ஷார்ட். Once again back to the show viewers. இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் நான் உங்க ஜீன். இப்ப பிரேக்கிங் முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் பெபிள் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற வாட்ச் வந்து எந்த அளவு டெக்னாலஜி வைஸ்ல இம்ப்ரூவைஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பத்தி பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து த எக்ஸ்பெக்டட் மொபைலும் சொல்லலாம், இல்ல த எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் இந்த குளோப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட்னா என்னன்னு. நம்ம என்னதான் வந்து சாம்சங் யூஸ் பண்ணாலும், சோனி யூஸ் பண்ணாலும், பிளாக்பெரி யூஸ் பண்ணாலும், எல்ஜி ஆப்டிமைஸ் என்ன மொபைல் யூஸ் பண்ணாலும் மக்களோட வந்து கண் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட் மேலதான். பிகாஸ் ஆப்பிள்ன்ற ப்ராடக்ட் இது வரைக்கும் 4 ப்ராடக்ட் தான் லான்ச் பண்ணுறாங்க. 3G, 4, 4S, 5 இந்த 4 ப்ராடக்ட்ல ஆப்பிள் லான்ச் பண்ண இன்னைக்கும் ஆப்பிள் அடிச்சு வேற ப்ராடக்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்துக்கும் மேல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 5C and 5S அப்படின்ற மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்களா இல்லையா. அப்படி 5C லான்ச் பண்ணா பிரைஸ் என்னவா இருக்கும், 5S லான்ச் பண்ணா பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு டவுட் உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு இருக்கு. அந்த டவுட் ஸ்ட்ரைட்டா நம்ம எக்ஸ்பர்ட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ சொல்லுங்க மிஸ்டர் வருண், இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து 5C and 5S இந்த 2 மொபைல் லான்ச் பண்ண போறான்றாங்க, இல்ல பண்ணலன்றாங்க, இல்ல இப்போதைக்கு இந்தியால இல்லன்றாங்க, இல்ல அப்ராட்ல மட்டும் லான்ச் பண்ணிருக்கு அப்படின்றாங்க. சோ லெட் மீ மேக் இட் கிளியர், 5C and 5S மொபைல் இருக்கா இல்லையா? ரீசெண்டா தான் வந்து ஆப்பிள் வந்து யூஎஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க 5C. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹிஸ்டரியில வந்து ஆப்பிள் வந்து நார்மலா ஆப்பிள் வந்து வருஷத்துக்கு ஒரு ஃபோன் தான் லான்ச் பண்ணுவாங்க. முதல் முறையா வந்து 2 ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க இந்த வருஷம், 5C 5S அப்படின்னு. வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 20,000 இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் பாத்தீங்கன்னா அதோட விலை வந்து அரௌண்ட் 35,000 to 40,000 மார்க்கெட்ல இருக்கு 5C. ஸோ வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5ஓட பிரைஸ் ரேஞ்சுக்கே டச் ஆகுது. 5Sல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. 5C பாத்தீங்கன்னா அவ்வளவா டிஃபரன்ஸ் கிடையாது ஹார்ட்வேர்ல, சேம் கேமரா. ஸோ when compared to வந்து 5 and 5C is almost the same. டிசைன் மட்டும் தான் சேஞ்ச். பட் நீங்க 5S பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர் வந்து உள்ள இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமரா வந்து நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா 5Sல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஹோம் பட்டன்ல போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு ரொம்ப இன்னோவேட்டிவான டெக்னாலஜி. அதுக்கு வந்து ஒரு டச் ஐடின்னு அந்த ஃபீச்சரோட பேரு. ஸோ நீங்க என்னன்னா அன்லாக் பண்ணும்போது நீங்க நார்மலா போன வந்து நீங்க ஒரு பாஸ்வேர்டு வைப்பீங்க, ஒரு பாஸ்கோட் வைப்பீங்க, பேட்டர்ன் வைப்பீங்க, ஆர் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் ஃபேஸ் அன்லாக் அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் கான்செப்ட் தான். உங்களுக்கு ரொம்ப ஈஸ் ஆஃப் யூஸ் கிடையாது. இந்த மாதிரி செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் ஆல்வேஸ் நீங்க தப்பா அடிப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம், ஈஸியா நீங்க அன்லாக் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு ஆப்பிள் இனோவேட்டிவா வந்து டச் ஐடி அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்கா நீங்க ஒரு ஃபிங்கர் பிரிண்ட், நீங்க மல்டிபிள் ஃபிங்கர்ஸ், ஒரு 10 ஃபிங்கர்ஸ் இருக்குன்னா நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃபிங்கர்ஸ் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அந்த ஸ்கேனர்ல. ஸோ நீங்க போன் அன்லாக் பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, போன் எடுக்கணும், கையில வந்து நீங்க வந்து அந்த போனை நீங்க உங்க தம்போ எனி ஃபிங்கரை நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆயிடும். நீங்க மட்டும் தான் உங்க அன்லாக் பண்ண முடியும், வேற யாரும் அன்லாக் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப இன்னோவேட்டிவ் ஃபீச்சர். கண்டிப்பா இதை நம்ம பார்க்கலாம். பட் ஜஸ்ட் பிரீஃபா சொல்லணும்னா அது ஒரு ஃபீச்சர், அது ஒன்று டச் ஐடி அப்படின்னு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங். ஸோ அது ஒரு நல்ல செக்யூர் ஃபீச்சர். அது நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது கூட ஆத்தரைசேஷனுக்கு வந்து நார்மலா நீங்க பாஸ்வேர்ட் என்டர் பண்ணணும், ஐடியூன்ஸ் பாஸ்வேர்ட்லாம். அது நீங்க பண்ண தேவையில்லை. இனிமே iPhone 5S வந்து நீங்க திரும்பி நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் ரெஜிஸ்டர் நீங்க பிரேஸ் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா ஆத்தரைஸ் ஆயிடும். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர். அப்புறம் வந்து கேமரா நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் டிசைன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் டிசைன் as 5 பட் கொஞ்சம் இந்த ஸ்லைட்டா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்ததுனால கொஞ்சம் ஒரு மெட்டல் ரிங் மாதிரி வச்சிருக்காங்க ஹோம் பட்டன்ல. இந்த டச் ஐடி ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு மட்டும் தான் அப்கிரேட் பண்ண ஒரு யூஸ். அது தவிர பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. அண்ட் 5C வந்து நீங்க 5 யூஸ் பண்ணிட்டு இருந்தா நீங்க 5C கண்டிப்பா வாங்குறது யூஸே இல்லை. ஏன்னா 5C வந்து ஆல்மோஸ்ட் சேம் ப்ராடக்ட் ஆர் ப்ராப்ளி நான் என்ன சொன்னா ஒரு இன்ஃபீரியர் ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா 5 வந்து ஒரு பிரீமியம் லுக் உள்ள ப்ராடக்ட். சோ பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வந்து நான் ரொம்ப ஒரு ட்விஸ்டிங்கான கொஸ்டின்லாம் கேட்டேன். எல்லா கொஸ்டின் ரொம்ப பொறுமையா பதில் சொல்லிருந்தீங்க. எனவே தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ மிஸ்டர் வருண். சோ வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடா இருந்திருக்கும் நம்புறோம். பிகாஸ் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பார்த்தோம். ஒரு வந்து LG ஆப்டிமஸ் G Pro அப்படின்ற மொபைலை பத்தி பார்த்தோம், ஒரு பெபிள் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற வாட்ச் பத்தி பார்த்தோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஆப்பிளோட 5C 5S as well as அவரோட பெர்லினான IFA எக்ஸிபிஷன் அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா நம்ம எக்ஸ்போர்ட் நம்மள சொல்லிட்டு இருந்தாங்க. சோ கண்டிப்பா இந்த வாரம் எபிசோட் உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வாரம் ஷோ நான் வைனா பண்ணிக்கலாம். மீண்டும் உங்க எல்லாரும் நெக்ஸ்ட் வீக் at the same time same show கருவிகள் பலதும் நிகழ்ச்சி சந்திக்கிறேன். Until then, it's me Azim Singh. Bye bye. Take care.